அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது. ஆனால் அந்த எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய வகையில் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு அபரிவிதமான மாற்றம் உண்டு. அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்தே அதற்கான பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும். எனவே மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த நாளிற்கு பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் நன்மை உண்டு. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான தனலாபம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று அமோகமான நன்மையை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர், முழு சுபகிரகமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் தருணம் என்பது இதற்கு பிறகு உறுதியாகவே குருவின் உச்சத்தால் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைய போகின்றன இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறும் நாள் என்பது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நோக்கி மிக விரைவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி அடுத்த 1.5 ஆண்டு காலத்திற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்வையில் தோஷத்தையோ தடையையோ பிரச்சனையோ ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். அதே வேளையில் மற்ற கிரகநிலைகள் சனி, ராகு என எந்த கிரகமாக இருந்தாலும் மனித வாழ்வில் தடை, தாமதம், தோஷம் போன்ற அனைத்தையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் இந்த வேளையில் அவை அனைத்தையும் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் உச்சத்தின் காரணமாக நீ தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். அனைத்து காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேலையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான காரியங்கள் கைகூடும். ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து அக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதோ அல்லது குரு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படலாம். ஆனால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பெரிய அளவில் குரு பகவானை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்பாத ஒன்று நடக்க போகிறது. அவை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொதுவாக குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சற்று சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். எனவே குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே உச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு
வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்த விதமான சிரமமோ தடையோ தோஷமோ ஏற்படாது. எனவே இந்த குரு பகவான் உச்சம் பெறும் தருணத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் உச்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் குருவின் பார்வையால் விலகுவதோடு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சத்தின் காரணமாக நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு குரு உச்சத்தின் காரணமாக இனி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அவை நன்மை நிறைந்தவையாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை குரு பகவான் உச்சம் பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுட்பமாக நுணுக்கமாக கணித்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், உத்தர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கும். இந்த தருணத்தில் மாமன் மைத்துனரின் வழியில் மிக சிறப்பான உறவுகள் பலப்படும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இழுபறியான காரியங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றிகரமாக அமைய போகிறது. குடும்பத்தில் மிக பெரிய அளவுல சண்டை இருந்த சூழலில் அந்த சண்டைகள் அனைத்துமே நீங்கி மனவருத்தம் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெண்மணிகளுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். அபமானம் பல்வேறு வகையான மனவருத்தம் நீங்கி நந்தமிக்கையுடன் மிக சிறப்பாக செயல்பட கூடிய அற்புதமான காலகட்டமாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பல்வேறு வகையான புதிய யோகங்கள் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள். 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கலைத்துறையில் அமோகமாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.